வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலை வாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதி உடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக தமது பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று புதுடில்லி திரும்பினார். இப்பயணத்தின் போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு, விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047ஆம் ஆண்டிற்கு முன்பே சிக்கல் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 17ஆக உயர்ந்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி. மாணிக்கம் தெரிவிக்கையில், பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47,270 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி செலவுப்பட்டு 46,290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதியில் உடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 4170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்க கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்த இயலாது என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சி குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர்.பி. சௌத்ரி, கே. ராஜன் ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் 2வது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தர்மபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்க செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார். வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசியில் அடவிநேனார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.